விநாயகனை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே. அதாவது சில நேரங்களில் திடீர் தகவல், திடீர் அதிர்ச்சி அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கும். அதை போலவே தான் இது ஒரு திடீர் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். நடிகர், இயக்குனர், நான் ரொம்ப வியந்து ரசித்து சந்தோஷப்பட்ட ஒரு மனிதர் மகேந்திரன் சார்கிட்ட பேசினப்போ தான் அவர் ரொம்ப ஆசையாக பிரியமாக, சார் மலேசியா வந்துட்டு வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கல்லங்கப்படம் இல்லாமல் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரேன், நீங்கள் வாங்க சார், உங்களை பார்க்க இங்கே என்னோட கூட்டாளிங்கெல்லாம் காத்திருக்காங்க, அவங்கெல்லாம் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க, உங்கள் படம்னா அவ்வளோ பிடிக்கும் சார். அவ்வளோ அவர் சிரிச்சுட்டாரு பாக்யராஜ். எனக்கு இப்படி ரசிகர்கள் மலேசியாலெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு நேரில் சந்திச்சப்ப திருப்பி இன்னொரு வீடியோ கால் போட்டப்ப, சார் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன கண்டிஷன் சொல்கிறீங்களோ பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி தரேன், இதில் பண்ணி நீங்கள் அவசியம் கண்டிப்பாக வந்துட்டு வாங்க. அந்த ஈவெண்ட் வந்ததையுமே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் சுற்றிலும் நின்னாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு எங்கே கார்த்திகேயன்னு கேட்டார் முதல் வார்த்தை. நான் சொன்னேன், சார் நான் ஒரு 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 புவர் அஸ்ட்ராலஜர் சார், எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை என் கூடவே இருக்கணும் அப்படின்னு இந்த கையை அப்படி கோத்து பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கோவிலுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு, நான் அப்போ கூட கேட்டேன், சார் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஹெல்த் கொஞ்சம் மூச்சு வாங்குது, நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க சார். ஒரு 30 பேர்த்துக்கு அவர் கையில் அவார்ட்ஸ் எல்லாம் மலேசியாவில் கொடுத்துட்டு, இது மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார். இல்லை அந்த குருக்கள்லாம் வேதம் சொல்லட்டும், அந்த வேதம் பாராயணம் பண்ணட்டும், நான் ஐ வில் ஹேவ் மை ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பிரார்த்தனை செஞ்சு, நான் எதுவும் சொல்லிலாம் கொடுக்கல, இப்படி என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள், ஆனால் அப்படியே வாய் திறந்து அந்த அந்த அக்னாலேஜ்மெண்ட்லாம் நிறைய பேர் இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்க. பிரபல ஜோதிடர்கள், திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ், நகைச்சுவை நடிகர் வையாபுரி கலந்து கொண்ட மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற குரு பயிற்சி விழா 2025. மலேசியாவால் தமிழ் நெஞ்சங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சார்பாகவும், தமிழ்நாடு சார்பாகவும், இந்தியா சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்த இனிய நண்பர், ஸ்ரீரங்கம் நல்ல அஸ்ட்ராலஜரான கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாயகன் உதயமாகிறார், என்ன வார்த்தை பாருங்க. கவிதை அரங்கேறும் நேரம். அவரே ஒரு பெரிய கவிதை தான். நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். எம்ஜிஆர் கூப்பிட்டு, எங்கள் அப்பா எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகர், ஒரு படம் விட மாட்டார். எம்ஜிஆர் ஒருத்தரை கூப்பிட்டு என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு போனது யாருன்னா அது இவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில். அப்போ எத்தனை பேர்த்துக்கு இவர் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். என் கலை உலக வாரிசுன்னு அறிவிச்சிட்டார். இதுக்கு மேலேயா ஒரு பதவியும் பட்டமும் தேவை? சொர்க்கமே வந்துருச்சு அவருக்கு. தெய்வம் இவ்வளோ சீக்கிரம் அவரை கூப்பிட்டுக்குன்னு நானும் எதிர்பார்க்கல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய ஆசைகள், அவருடைய ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் பிரார்த்தனை செய்து, அவர் குரு மீது எவ்வளோ பக்தி. இன்ன வரைக்கும் பாரதி ராஜா சார் பேரை கூட அவர் சொன்னது கிடையாது. என் டைரக்டர் இதை பற்றி தான் நான் மலேசியாவில் அவர்கிட்ட பேசினேன். கேட்டார், எனக்கும் குரு பயிற்சிக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, உங்கள் குரு மீது நீங்கள் வச்சுருக்க பிரியத்தை அதை சொல்லுங்கள் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அவர்கிட்ட கடைசியாக பேசினது, நான் சென்னையில் இருந்தப்போ he was traveling from Chennai to திருச்சி இன் ஃப்ளைட், இண்டிகோ ஃப்ளைட். அதில் என்னோட அட்வொகேட் ஒருத்தர் பாக்யராஜ் சாருக்கு பக்கத்து சீட்டு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, கார்த்தி ஒரு முக்கியமான விஷயம், பாக்யராஜ் சார் பக்கத்தில் இருக்கார் சார், ஸ்ரீரங்கத்துலேருந்து கார்த்திகேயன் பேசுகிறாரு சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம ஜோசியரா? அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னார். நல்லா இருக்காங்க சார். எங்கே சார் வரீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இல்லை ஹோட்டல் சங்கமில் ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இன்வைட் பண்ணியிருக்காங்க, வந்துட்டு ஈவினிங்கே ரிட்டர்ன் வந்துடுவேன், இன்னொரு தருணத்தில் நம்ம சந்திப்போம், மெட்ராஸ் வரும்போது சொல்லுங்கள். இது மட்டும்தான் நான் அவர்கிட்ட கடைசியாக பேசின வார்த்தைகள். நெக்ஸ்ட் மந்த் அந்த வெப் சீரிஸ் அப்போ பேசலாம் அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். கண்டிப்பாக
எனக்கு அதுக்கு மேலே லைக் மார்னிங்லேருந்தே நாட் இன் மைண்ட் செட் ஆக்சுவலாக சொல்லணும்னா. வீட்டிலே எல்லோரும் என்னாச்சுன்னு தான் கேட்டாங்க. அப்புறம் தான் இல்லை இந்த மாதிரி சார் தவறிட்டாராம் அப்படின்னு அவருடைய நினைவலைகளோட அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.